2008 10 அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வெயிட் வந்து அதிகங்க. டோஸ் அதாவது மேல் மண் கீழையுமே கீழ் மண்ணை மேலையும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. சாயில் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கியர்லையும் பார்த்தீங்கன்னா கிளச் இருக்கும். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளச் ஆன் ஆகும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பழைய மாடல் பெஸ்ட்டா இந்த மாடல் பெஸ்ட்டா? ஓட்டுறதுக்கு இது நல்லா தான் இருக்குது. லேட்டஸ்ட் நல்லா. ஏடி வண்டி வந்து அடங்குது கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்கிறாங்களா? அது எப்படி உங்கள் அப்படியெல்லாம் இது கம்ப்ளைண்ட் வருது? மோட்டார் லைனை பொறுத்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எல்லா வண்டியும் கரெக்டாக அப்பப்போ வர செலவு கரெக்டாக பண்ணிடணும். டீத்து மாற்றிருக்கோம். சரிங்க. டக்குன்னு அல்லுது. இப்போ டீத்து கம்மியாக இருக்குது இன்னும் மாற்றவே இல்லை அப்படின்னாக்கா அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, நிறைய பேர் வந்து பேக்கு லோடரை பற்றி போடுங்க. நிறைய பிராண்ட் இருக்குது. ஜேசிபி இருக்குது, பாப் கேட்டு ஏசு ப்ரீட் அந்த மாதிரி நிறைய பிராண்டில் இருக்குது. அதில் வந்து அந்த பேக்கு லோடரை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப ஃபேமஸ் பிராண்டான பேக்கு லோடரில் ஜேசிபி பிராண்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம். இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் வருங்க. கஸ்டமர் ஃபீட்பேக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க. இது லேட்டஸ்ட் மாடலுங்க. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 மாடலு, சரி 22 மாடலுங்க. அந்த ஜேசிபியோட ரிவ்யூ பார்க்குறேங்க. நிறைய பேர் வந்து இந்த வண்டி பார்த்தாவே இதுக்கு ஜேசிபிங்கிற ஒரு பேரே வந்துருச்சுங்க. அதுதான் உண்மை. ஆனால் இதுக்கூட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா பேக்கு லோடருங்க. மெயினாக இது எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு. நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு லோடரை வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா லேண்டை ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காகவும், பைப் லைன்ஸ் எடுக்கிறதுக்கு, நிலத்தை வந்து மட்டம் அடிக்கிறதுக்கு, லெவலிங் பண்ணுறதுக்கு, ஃபீல்டு வந்து ஏசு போசலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரே மட்டமாக ஒரே வயலாக பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பேக்கு லோடர் யூஸ் பண்ணுவாங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் இதோட பேர் பேக்கு லோடருங்க, ஜேசிபி கிடையாது. ஜேசிபிங்கிறது ஒரு பிராண்டு. அந்த பிராண்டு பேரே ஆயிடுச்சு. இட்டாச்சியும் அதே மாதிரி தாங்க. அது வந்து பேக்கு, அது எப்படி சொல்கிறது, பேக்கு டைப். அது இட்டாச்சிங்கிறது இட்டாச்சின்னு ஒரு பேர் அதுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி தாங்க இதுவுமே. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறேங்க. இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் சேனலில் அப்டேட் பண்ணுறேங்க. இது எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சிவசக்தி அர்த்தமோஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2000 மணி நேரம் ஓடிடுச்சுங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புது வண்டி கிடையாதுங்க. இது 2000 மணி நேரம் ஓடின வண்டி. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இது மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் 4.8 லிட்டருங்க. பழைய கிர்லோஸ்கர் இன்ஜினோட வந்த அதே கான்செப்டில் தான் வருங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேசிபியாக அவங்களோட கான்செப்டில் கொடுக்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஜின் வந்து நல்லா இருக்குதுங்க. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ் பின்னாடி பேக் பக்கெட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 4 to 5 லிட்டருங்க. முன்னாடி டோசிங்க்கு பார்த்தீங்கன்னா 5 to 6 லிட்டர் போகுதுங்க. இதுதாங்க இதோட ஆவரேஜ் மைலேஜ். கம்பெனியில் என்ன மைலேஜ் சொன்னாலும் இதுதான் ஆவரேஜ் மைலேஜை வண்டி ஓட்டுற ஒரு சைட்லேருந்து சொல்லக்கூடிய மைலேஜுங்க. இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் மைலேஜ். அப்புறம் பழைய ஜேசிபி 2008 10 அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வெயிட் வந்து அதிகங்க. டோசிங்க்கெல்லாம் நல்லா இருக்குமாமாங்க. ஆனால் அதில் என்ன மைனஸ்னால் வெயிட் அதிகமாக இருந்தால் டோசிங் பண்ணுறப்ப ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா ஓஸெல்லாம் வெடிக்குங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிக்கடி ஓஸ்க்கு போயிடும் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ரேட்டருக்கு எவ்வளோ லோடு கொடுக்கணும்னு தெரியும். அவங்களுக்கும் ஓகே. புதுசாக ஆப்ரேட் பண்ணிங்கன்னா 2008 10 புதுசாக ஓட்டுறவங்களுக்கெல்லாம் செட் ஆகாது. புதுசாக ஓட்டி பழகிறவங்களுக்கு வந்து இது வந்து செட் ஆகுங்க.
அதில் ஒரு மைனஸ் இருந்தால் இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது, இதில் ஒரு ப்ளஸ் இருந்தால் அதில் ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மாதிரி தாங்க கான்செப்ட். எதுவுமே அப்படித்தாங்க. எந்த டெக்னாலஜியுமே எல்லாத்துலேயுமே பியூர் 100% ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதுதாங்க மெயின். எல்லாமே ஓட்டுறவங்க கையில் தான் இருக்குது, டிரைவர் கையில் தான் இருக்குது. டிரைவர் எப்படி ஓட்டுறாரு, ஆப்ரேட்டர் எப்படி ஓட்டுறாரு, அதை பொறுத்த எதுவுமே லைஃபுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஹைட்ராலிக் பம்போட கனெக்ட் ஆகிருக்குங்க. ஹைட்ராலிக் பம்ப் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேக்கு லோடர் எல்லாமே அதோட வேலையே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஜேசிபி ஓட்டுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேங்க. ஜேசிபி ஹவு டு ஆப்ரேட் ஜேசிபி, அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேங்க. ஜேசிபி வந்து அப்படியே ஆப்ரேட் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் என்னென்ன பண்ணணும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வீடியோ வருங்க. இந்த ஃபீல்டு வந்து எதுக்காக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, உழவு ஓட்டி வரக்கூடிய உழவு வந்து பதம் வந்து பத்துறதில்ல அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் வந்து மண்ணை வந்து களைச்சி விட்டுக்கிறாங்க. அதாவது மேல் மண் கீழையுமே கீழ் மண்ணை மேலேயும் கொண்டு வந்துட்டுக்கிறாங்க. சாயில் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து எம்பி ஃப்ளோ யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னா, எம்பி ஃப்ளோ யூஸ் பண்ணுறதோட இது நல்ல ரிசல்ட்டுங்க. ஏன்னா ஜேசிபி பாக்கெட் உங்களுக்கு தெரியும் நல்லா ஆழமாக எடுக்கும். குறைஞ்சபட்சம் 1 to 1.5 அடி ஆழம் வந்து எடுக்கும். அது இம்ப்ளிமெண்டெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எடுக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஜேசிபி பேக் லோடர் மூலமாக சாயிலை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சாயில் ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 8 to 10 மணி நேரம் ஆகுதுங்க. மணிக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அது எவ்வளோ ஹவர்ஸ் ஓடுதுங்கிறத பொறுத்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஏக்கர் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா இருந்தால் போதுங்க. 10 to 12,000 ரூபா இருந்தால் போதும். அப்படியே நீங்கள் இதில் எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே கண்ணை போடல. கண்ணெல்லாம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு தோண்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஜேசிபி மூலமாக லேண்டை ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் இவங்ககிட்டே டிராக்டர்லாம் இருக்குதுங்க. சுராஜ் 963 இருக்குது, ஜாண்டியர் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஸோ டிராக்டர் வச்சுக்கிறீங்க தான் இவங்களுமே பார்த்தீங்கன்னா, இவங்களே பார்த்தீங்கன்னா அந்த உழவு சரியில்லை பதம் வரதில்லை அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா ஜேசிபி மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன, பழைய இதுக்கும் இப்போ லேட்டஸ்ட் மாடலுக்கு என்னென்னா லைவ் கனெக்ட்னு ஒரு ஜிபிஎஸ் ஆப்ஷன் இருக்குது. இதில் பேக் லோடர்லேயே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த இடத்துல ஓடிட்டுருக்கு, பேக் ஜேசிபி எந்த இடத்துல ஓடிட்டுருக்கு, ஒரு வாரத்தோட டீசல் மைலேஜ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எவ்வளோ டீசல் போயிருக்கு மணிக்கு, ஐடியலில் எவ்வளோ நேரம் நின்றுச்சு, எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு, எவ்வளோ டீசல் வந்து ஆவரேஜாக போகுது, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் தெரியுங்க. அந்த ஜிபிஎஸ் கனெக்ஷன் மூலமாக அது வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 30 செகண்ட் வந்து நீங்கள் எந்த லிவரையும் ஆப்ரேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஐடியலுக்கு வந்து அப்படியே ஆஃப் ஆயிருங்க. அந்த ஒரு ஃபியூச்சர் இருக்குது இதில் லேட்டஸ்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா. இப்போ 2025 மாடலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ க்ரீசிங் கூட கொடுத்துக்கிறாங்க, செல்ஃப் க்ரீசிங்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் மூலமாக க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர் எல்லாம் வந்திருக்கு லேட்டஸ்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா. இது எக்கோ எக்ஸ்பர்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இது 77 HP கேட்டகரிங்க. பியூர் HP பார்த்தீங்கன்னா 74 HP சம்திங் வருங்க. ஆனால் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 77 HP கேட்டகரி. எல்லா வேலைக்கும் சளைக்காமல் இருக்குங்க. இதில் எக்கோ ப்ளஸ்ன்னு ஒன்று வரும், அது பார்த்தீங்கன்னா 50 HP கேட்டகரிங்க. இது எக்கோ எக்ஸ்பர்ட்டுங்க, 3DX ப்ளஸ்ங்க. பாருங்க, இது மண் பார்த்தீங்கன்னா மேலே களிமண் மாதிரி இருக்குது சாயலில். அந்த அடி சட்டு மண் வந்திருக்குது பாருங்க, செம்மண் வந்திருக்கு. சட்டு மண் வர அளவுக்கு ஆழமாக எடுத்து விட்டுருங்க. ஃப்ரண்ட் ஆப்ரேஷன் இதில் கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் செட்டிலோட வருங்க. இந்த ஜேசிபி டைப்பு கீரு, ஜேசிபி டைப் கீருன்னு சொல்லுவாங்க, அது இதுதாங்க. ஜேசிபி டைப் கீர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஜேசிபி டைப்பு. எலக்ட்ரானிக் கிளச்சு, பவர் கிளச்சு, அதான் இதோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா. அதில் வந்து 8 ஃபார்வேர்டுங்க, 8 ரிவர்ஸு. கீர் பாக்ஸ்ன்னு பார்த்தா மூமெண்ட்டுக்கு, ரோடு மூமெண்ட்டுக்கு. ரோடு மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பழைய மாடலோட இது மைலேஜ் கிடைக்குங்க. பழைய மாடல் பார்த்தீங்கன்னா 8 டன்னுங்க, இது 5 டன் வரும் வெயிட் பார்த்தீங்கன்னா. அதனால் மைலேஜ் வந்து பழைய மாடலோட ரோடு மைலேஜ் இது சேர்ந்து கிடைக்குங்க. ஏன்னா டோசிங் மட்டும் இது ஒரு மைனஸ், அது ஒன்று தான் இது இந்த லேட்டஸ்ட் மாடலில் மைனஸுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குது.
கரெக்டாக நம்ம மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது எல்லாமே. லேட்டஸ்ட் மாடல் ஃபெயிலியருங்கிறாங்க. ஃபெயிலியரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 2000 மணி நேரம் ஓடி இருக்குது. சிஆர்டி ஃபெயிலியர்னா அப்புறம் எப்படி ஜேசிபி விற்கிங்க? பேக்ஹோல் ஆர்டர் எப்படி சேல்ஸ் ஆகும்? சேல்ஸ் ஆகிட்டு தானே இருக்குது இப்போவுமே. இது வந்து லேட்டஸ்ட் மாடல் ஜேசிபியோட கேபினு. கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீடு இருக்கும். இது வந்து ஷட்டில் கீர் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இது எலக்ட்ரானிக் கிளச்சு, சும்மா சுவிட்சு மாதிரி தான் இருக்கும். இது சொல்நாடு கிளச்சும்பாங்க. இந்த கிளச்சு பார்த்தீங்கன்னா சிக்னல் போய் ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலமாக கிளச்சை வந்து ஃபார்வேர்டு ரிவர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஃபார்வேர்டுக்கு தனி கிளச் செட்டு, ரிவர்ஸுக்கு தனி கிளச் செட்டு. அதுதான் இதோட கான்செப்ட்டு. அப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட் பிரேக்கு, அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்டர் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த பெடல் கிளச்சுக்கு பதிலாக இங்கே சுவிட்ச் டைப்பில் கொடுத்துக்கிறாங்க. கிளச்சு பார்த்தீங்கன்னா இந்த கியர்லேயும் பார்த்தீங்கன்னா கிளச் இருக்கும். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளச் ஆன் ஆகும். அதே மாதிரி இந்த ஜாய்ஸ்டிக்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பாக்கெட் கண்ட்ரோல் பண்ணுறதுலேயே கிளச்சு கொடுத்துக்கிறாங்க. இது எதுக்காகனா டோசிங்லலாம் யூஸ் பண்ணுறப்ப டப்புன்னு அமுத்துனீங்கன்னா அப்படியே வண்டி மூவ்மெண்ட் நிற்கும். அப்படியே நம்ம மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த கிளச்சு வந்து ஜாய்ஸ்டிக்கில் கொடுத்துக்கிறாங்க ஃப்ரண்ட் பாக்கெட்டு. இது கிளச்சை பிடிச்சிட்டு நம்ம கியர் வந்து மாற்றிக்கலாம். டிராக்டர்லேயும் இதே மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குங்க. கிளச் அமுத்தி போடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த ஐடியா நல்லா இருக்குதுங்க. அப்புறம் இது கிளஸ்டர் இதுதாங்க கன்சோல் ஒர்க்கு. ஆர்பிஎம்மு, டெம்பரேச்சரு, டீசல் லெவலு, லைட்டிங் கண்ட்ரோல் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த சுவிட்ச் எதுக்குங்க? அது ட்ரிப்பு, எவ்வளோ ஹவர் ட்ரிப் ஓட்டுறோம் அது. அடுத்த சுவிட்சு இது மெசேஜ், ஏதாவது பிரச்சனைனாக்கா அழுத்தினோம்னா மெசேஜ் போகும் கம்பெனிக்கு. ஓ, அவங்க ஓனருக்கு இன்ஃபார்ம் கொடுப்பாங்க. ஓ சரிங்க. இந்த சுவிட்ச் எதுக்குங்க? அது வந்து ஸ்கேரேஜ் நவுத்துறது. இந்த பக்கெட் அங்கேயும் சைடில் ஃபுல் செட் அப்படியே நவுத்துறது. இது வந்து ஸ்பீடு கம்மி அதிகமாக இருக்குது. லோ கீர் ஹை கீர். லோ கீர் ஹையில் ஸ்பீடு இது வந்து ஆமாம் மாதிரி போகும். இது வந்து ஹையில் போகும். ஓ சரிங்க. முயல் மாதிரி. ஓகேங்க. இது அவுட்டோவில் போட்டோம்னா டீசல் அதிகமாக பிடிக்கும். இது ஸ்பீடு இன்னும் அதிகமாக இருக்கும். ஓ சரிங்க. ஓ இன்ஜின் பூஸ்ட் அப் மாதிரி. ஆட்டோவில் போட்டோம்னா எப்படி பைக்கெலாம் ஆட்டோவில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக் போகுது. ஆமாம் ஆமாங்க, அந்த மாதிரி. ஓ லோடுக்கு தகுந்த மாதிரி. லோடுக்கு தகுந்த மாதிரி அது ரொட்டேஷன் ஆகிடும். டீசல் வந்து அதே கணிச்சு கொடுக்கும் லோடுக்கு தகுந்த மாதிரி. இது மேனுவலில் போட்டோம்னா ஒரே டீசல் தான். இது ஆஃப் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம இதில் என்ன கொடுக்குறோமோ அதுதான். ஓ எக்ஸலேட்டர் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு. இன்ஜின் மட்டும் ஆட்டோவில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரேஸு. ஃப்ரண்ட் பைக்கெட்டுக்கெல்லாம் எவ்வளோ ஆர்பிஎம் வைப்பீங்க? 1500. பின்னாடி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் அடிக்கும் போது அதிகமாக இருக்கும். சரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். லோடுக்கு ஏற்ற மாதிரி. பேக்கு வந்து 1500 வச்சு அடிப்போம். சரிங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க வண்டி? 25. இப்போ பழைய மாடல் கிர்லோ ஸ்க்ரீனோட வந்தது வெயிட் அதிகம்னு சொல்கிறாங்க. அது ஓட்டுறதுக்கு இது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? வெயிட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. டோசிங்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் பத்துறது இல்லை அப்படிங்கிறாங்க. டோசிங் பத்துறது இல்லைங்கிறத விட வேலை செய்கிறது தான் முக்கியம். ஓ அது எவ்வளோ லோடு, எல்லா வண்டியுமே ஃபுல்லாக கொடுத்து லோடு கொடுத்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் ஸ்டக்காக தானே செய்யும். ஆமாம் ஆமாம். அது எந்த மண்ணை எவ்வளோதுக்கு எடுத்துகிட்டு போகணுமோ அந்த ஒரு லிமிட்டை வச்சு பண்ணோம்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. உங்களுக்கு தள்ளும் போதே 3 பேரை பிடிச்சிட்டு ஒன்றா பிடிச்சி ஒத்தாள் தள்ளுறதுக்கும் 4 பேர் சேர்ந்து தள்ளுறதுக்கும் வித்தியாசம் இல்லை. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பழைய மாடல் பெஸ்ட்டா இந்த மாடல் பெஸ்ட்டா? நமக்கு எல்லாமே பெஸ்ட் தாங்க. ஓட்டுறதுக்கு எது நல்லா இருக்குங்க? ஓட்டுறதுக்கு இது நல்லா தான் இருக்குது. லேட்டஸ்ட் நல்லா இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்குங்க, பெருக்கல் டைப்பில் இருக்கும். பின்னாடி வந்து பேக்கோ கண்ட்ரோல் பண்ணுறது, ரைட் லெஃப்ட் மூவ்மெண்ட்டு, மேலே கீழே இறங்குறது, பூம் அப் அண்ட் டவுனு. பக்கெட் வந்து க்ளோஸ் அவுட், அதுக்கு வந்து இந்த 2 லிவர் தான் ஃபுல் கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர். இவ்வளோதாங்க. லேட்டஸ்ட் டைப் கேபின் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. ஹீட் வருதுங்களா? ரொம்ப நேரம் ஓட்டினா ஹீட் வர கம்ப்ளைண்ட் அதெல்லாம் இருக்கா? இல்லைங்க, அதிகமாக வராது. ஆனால் ஹீட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமாம், ஹீட் எப்படி இருந்தாலும் வந்துடும். பழைய மாடலுக்கு இது வந்து வைப்ரேஷன் கம்மியாக இருக்குங்க. ஆமாம். இல்லை, நான் பழைய மாடலில் உட்காந்துருக்குறேங்க நிறைய வண்டியில். அதுக்கு இதுக்கு பார்த்தா வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக தெரியுது. நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்க? ரொம்ப நேரம் ஓட்டினா எவ்வளோ நேரம் ஓட்டிக்கிறீங்க? ஜேசிபி வந்து எவ்வளோ நேரம் அதிகபட்சம் ஓட்டிக்கிறீங்க ஒரு நாளில்? மொத்தமாக ஒரு 15 மணி நேரம்லாம் ஓட்டிருக்கேன். 15 மணி நேரம்லாம் ஓட்டிக்கிறீங்களா? லேட்டஸ்ட் டைப்புங்களா ஓல்டு டைப்புங்களா? இது 15 மணி நேரம் ஓட்டினது. இதுவும் ஓட்டியிருக்கேன், அதுவும் ஓட்டியிருக்கேன். வேலை இருந்துச்சுன்னா ஓட்டிகிட்டே இருக்கு.
இப்போ சிஐடி வண்டி வந்து அடங்குது கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்கிறாங்களா, அது எப்படி உங்கள் அப்படியெல்லாம் இது கம்ப்ளைண்ட் வருதாங்க? கம்ப்ளைண்ட்டுங்கிறது வந்து மோட்டார் லைன் வந்து எல்லாம் லக்கு தான். நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணால் எது வந்து பழைய மாடல் மெயின்டெனன்ஸ் கம்மியாக வருமா, இது மெயின்டெனன்ஸ் இது மெயின்டெனன்ஸ் கம்மி? எல்லாமே ஒரே மாதிரி தான் வருதுங்க. ஆமாம். ஆயிலுங்கிறது கியர் பாக்ஸ் ஆயில், இன்ஜின் ஆயில் எல்லாமே வந்து எல்லா வண்டிக்கும் ஒரே அளவு தான், ஒரே மாதிரி தான். அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஆமாம். ஒரு போல்ட்டு பூச்சுனாக்கா அந்த போல்ட்டு 1 மாதம் கழிச்சு வாங்கி போட்டாங்கனாக்கா அது மறுபடியும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு தான் போகும். அதெல்லாம் காடி ஆகி ஷேப் ஆகி அதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை போச்சுனாக்கா பின்னு மிஸ் மாற்றணும் ஃபுல்லாக கரெக்டாக டைமுக்கு. அது மிஸ் ஆனிச்சுனாக்கா அதில் ஏகப்பட்ட செலவு மறுபடியும் அடிச்சுட்டு தான் இருக்கும். போர் அடிச்சு அதில் ஸ்லீவ் அடிச்சு. மோட்டார் லைனை பொறுத்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எல்லா வண்டியும் கரெக்டாக அப்பப்போ வர செலவு கரெக்டாக பண்ணிடணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். சரிண்ணா, ரொம்ப நன்றிங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ள வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. ஸோ பழைய மாடலில் 2008-7 மாடலெல்லாம் நான் எங்கள் சொந்த ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணுறப்ப உள்ளே உட்காந்து இருக்கிறேங்க. அது பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வரும், இன்ஜின் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது லேட்டஸ்ட் சிஆர்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. மைலேஜ் எப்படிங்கண்ணா இருக்குது பழைய மாடலுக்கு இதுக்கு? எது நல்லா இருக்குது மைலேஜுங்களா? பழைய மாடல் சேர்ந்து போகுங்களா? மைலேஜுங்கிறது நான் தான் சொன்னல, மைலேஜுங்கிறது ஓட்டுறங்கையில் தான் இருக்குது. நம்ம ஆயில் மாற்றுறதை பொறுத்து இருக்குது. ஆயில் மாற்றுறது அது அந்த இன்ஜின் கண்ட்ரோலில் தானே மைலேஜ் வருது. ஆமாம். இன்ஜின் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இன்ஜினோட மெயின்டெனன்ஸ் எந்த கண்ட்ரோலில் இருக்குதோ அந்த கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் மைலேஜ் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து கிளச் ஆயில் சரியாக மாற்றாமல் இருந்துருந்தீங்கன்னா, சரிங்க, கீர் ஆயில் சரியாக மாற்றாமல் இருந்தீங்கன்னா அது ரொட்டேஷன் கீர் போடும்போது என்ன பண்ணும், ஸ்டக் ஆகும். ஆமாங்க. கிளச் பிளேட்டு சரியாக சுத்தமாக டைட் ஆகிடுச்சுனாக்கா என்ன பண்ணுவீங்க, ஒரு லிமிட் டைட்டில் இருந்துச்சுனாக்கா கிளச்சு சுற்றும் போது என்ன பண்ணுவீங்க? ஆமாங்க. அது ஸ்பீடோட லெவலை கம்மி பண்ணுவோம் பண்ணாதா? கண்டிப்பாங்க. அந்த மாதிரி இதுவும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஹைட்ராலிக் ஆயிலெலாம் கரெக்டாக மாற்றாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் மைலேஜ். ஒன்றும் இல்லை, இப்போ டீத்து மாற்றிருக்கோம், சரிங்க, டக்குன்னு அல்லுது. இப்போ டீத்து கம்மியாக இருக்குது, இன்னும் மாற்றவே இல்லை அப்படின்னாக்கா சரிங்க, என்ன பண்ணுவோம், உள்ள அமுத்தி இழுக்கிறது லேட் ஆகும். இப்போ லேட் ஆகும்போது ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாகும் போது அப்போ உங்களுக்கு என்ஜினோட டீசல் வந்து எக்ஸ்டெண்ட் போகும். இப்போ ஒரு செகண்டில் எடுக்கிறதுக்கும் 2 செகண்டுக்கு 3 செகண்டுக்கு இழுக்கிறதுக்கும் அந்த 1 செகண்டுக்கு போகிற டீசலுக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? கண்டிப்பாங்க. மைலேஜுங்கிறது நம்ம பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. எவ்வளோ பேர் மண்ணை வந்து கீழே போட்டு கீழ் மண்ணை வந்து மேலே போடணும், அப்போ தான் நல்லா இருக்கும், விளைச்சல் நல்லா இருக்கும். மக்கள் சுட்டாலே நிறைய பேருக்கு நான் மக்கள் சுட்டுருக்கேன். மக்கள் சுட்டாலும் நல்லா காடு நல்லா இருக்கும், காடு நலமாகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி சாயிலை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.